குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு பிருந்தாஸ் டியூஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 1 to 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 6th சம்மும் 7th சம்மும் பார்க்கலாம். ஓகேவா? அந்த 1 to 5 சம்ஸில் நம்ம எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் இருந்துச்சு, நம்ம அதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த 6th சம்மில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இனிமேல் வர சம்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இனிமேல் சம்ஸ் எல்லாமே அப்படி தான் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போது இந்த 6th சம் பாருங்கள். உங்கள் புக் பேஜ் நம்பர் 32ல் சம்ம பாருங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பர்டிகுலர்ஸ் அப்படின்னா, தாமஸோடைய பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் அ பேலன்ஸ் ஷீட். ஓகே, அவங்க அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அந்த பர்டிகுலர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம கேபிட்டலோடைய ஃபார்முலா என்னென்னா அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் யூ ஷுட் ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் Thomas as on 31st March 2019. You should give a title for your sum. Okay, so you should write statement of affairs of Thomas as on 31st March 2019. You should write. Okay, next you should make a column for your liabilities and assets. Okay, the left side your liability, right side your asset. Okay, next just enter all particulars in the respective column. ஓகேங்களா? லைபிலிட்டிஸில் இதெல்லாம் லைபிலிட்டிஸோ அதெல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள். அசட்ஸில் எதெல்லாம் அசட்ஸோ அசட்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த சம்மில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டாஸ், சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள். இது ரெண்டுமே லைபிலிட்டிஸ் தான். அது ரெண்டுமே லைபிலிட்டி சைடில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு அசட் சைடு பாருங்கள். உங்கள் சம்மில் புக்கில் பாருங்கள், ஃபர்னிச்சர் இருக்குது, லேண்ட் அண்ட் பில்டிங், சன்ட்ரி டெட்டாஸ், கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக், இதெல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுடைய அசட்ஸு. அது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட இருக்க அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாமே என்டர் பண்ணிடுச்சு. வி என்டர்ட் ஆல் பர்டிகுலர்ஸ். ஸோ வி என்டர்ட் ஆல் த பர்டிகுலர்ஸ் இன் த liabilities and assets. Okay, now we are going to find out a capital. So what's the formula for capital? Assets minus liability, no? So for that you should draw 2 horizontal lines in the column line. Okay, so draw 2 horizontal lines and you just add asset side and you just add liability side. Okay, we just add asset side. What will become? The asset side balance is 10 lakhs and liability side balance is 7,20,000. ஓகேவா? அசட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். அமௌண்ட் உங்களுக்கு 10 lakhs வருது. லைபிலிட்டிஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 7,20,000 வருது. ஓகேவா? நம்ம எப்படி டோட்டல் பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக எது ஹையஸ்ட் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை 2 காலம்லையும் என்ட்ரு பண்ணிவிடுவோம். ஓகே, யூ ஜஸ்ட் என்டர் த ஹையஸ்ட் அமௌண்ட் இன் போத் amount column. Okay, so you just enter 10 lakhs in 2 column. Okay, next you just subtract the assets from assets minus liabilities. Okay, appo assets 10 lakh minus 7,20,000, which is your answer. The remaining 2,80,000 is your answer. Is a capital. ஓகேவா? அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணிவிடுங்க. அது உங்களுடைய பேலன்ஸ். ஓகேவா? தட்ஸ் இட். ஓகேவா? இப்போ 6th சம் ஓவர். 6th சம்மில் நல்லா கவனிச்சுக்கோங்க. எகெயின் நான் சொல்கிறேன். உங்கள் சம்மில் பேஜ் நம்பர் 32ல் சம் பாருங்கள். தாமஸோடைய பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் தட் யூ ஜஸ்ட் கிவ் அ டைட்டில் ஃபார் யுவர் சம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் தாமஸ் as on 31st March 2019. You should write clearly. Okay, next you just draw a column for your liabilities and assets. The left side is your liability, right side is your asset. You just enter every particulars in liability side, in asset side. Okay, after that you should make a total. Okay, for the total you should write the highest amount in both 2 column. Next you just subtract the asset from assets minus liabilities. Okay, that's all. The remaining balance is your capital. Okay, you just highlight your answer, capital. Okay, that's all. 6th sum is over. இது ஓகேவா? புரிஞ்சிச்சா? சம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு சொல்லி நீட்டாக எழுதிடுங்க. லைபிலிட்டிஸ் அசட்ஸ் கரெக்டாக காலம் போட்டுக்கோங்க. அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஒன் அகெயின் யூ ஷுட் ரிமெம்பர் யுவர் அமௌண்ட் ஷுட் பி இன் யுவர் ரைட் காலம், ரைட் கார்னர்.
ஓகே, அவங்களுடைய அமௌண்ட் எப்போவுமே அந்த காலமுடைய ரைட் கார்னரில் இருக்கணும். அமௌண்ட் மிஸ்டேக் பண்ணாமல் எழுதுங்க. அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆர்டரில் எழுதுங்க. அதை எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகேவா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். உங்கள் புக் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. 33ல் இருக்குது பாருங்கள். என்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க கவனிங்க. சுபாவோட பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. 31st March 19th இயரோட உங்களுடைய ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் தட் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் ஷுட் ஃபைண்ட் அவுட். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, ஃபார் தட் யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் சோபா அஸ் ஆன் 31st March 19. அவங்க கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ் வந்து கேபிட்டல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஃபார் தட் யூ ஷுட் மேக் அ காலம் ஃபார் யுவர் liabilities and assets. In what they given, in some they given bank overdraft, creditors, bills payable. So these are all the liabilities. You just enter the liabilities in the liabilities side. Next, see what are the assets there. Debtors is there, bills receivable, computer, machinery, stock in trade, cash in hand. These are all given in the assets. Okay, so you just enter these assets in asset side. Okay, that's so we just entered everything in the particular column. So next we are going to find out capital. So what's the formula? Assets minus liabilities. For that you just draw a two horizontal line in the respective column, amount column. Just enter the highest amount in the both column. Next you just subtract the amount. That's all. Just subtract the assets amount and liabilities amount. Okay, what is the assets total? 8 lakh. So you just enter the 8 lakh in the two column. Next, what's the liabilities amount? 3,80,000. Okay, so you just subtract the 8 lakh minus 3,80,000. It comes 4,20,000 comes. So this is the your capital. Okay, this is your closing capital. Okay, என்ன பண்ணீங்க? கண்டிப்பாக உங்கள் சம்முக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் சுபா அஸ் ஆன் 31st March 19 கரெக்டாக அந்த டைட்டில் எழுதிடுங்க. சம் நம்பர் போட்டோங்க எப்போவுமே. அப்புறம் எப்பயும் போல் லைபிலிட்டிஸ் அசட்ஸ் நீட்டாக அந்த காலம் போட்டுக்கோங்க. காலம் போட்டு உங்களுடைய லைபிலிட்டிஸ்லாம் என்னென்னு சொல்லி கரெக்டாக எழுதுங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது வங்கி மேல் வரி பற்று, கிரெடிட்டார்ஸ்னால் கடன் இந்தோர், பில்ஸ் பேயபிள்னால் செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு, அதெல்லாம் பொறுப்புகள் சைடில் எழுதிடுங்க. அடுத்து சொத்துக்கள்லாம் என்னென்ன இருக்குது பாருங்கள். கடனாளர்கள் இருக்குது, பெறுதற்குரிய மாற்று சீட்டு இருக்குது, கம்ப்யூட்டர், கணினி, பொறி இயந்திரம், சரக்கிருப்பு, கையிருப்பு. ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இது நம்ம டோட்டல்னால் எப்படி பண்ணுவோம்? எது விச் இஸ் த ஹையஸ்ட் அமௌண்ட்டோ அதை என்ன பண்ணுவோம்? போத் சைடு நம்ம எழுதணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எப்படி டோட்டல் நம்ம போடுவோம். அதை சரி என்ட்ரு எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 8 lakhs வருது. லைபிலிட்டி செட் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 3,80,000 வருது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 8 lakh ரெண்டு பக்கமும் எழுதிடுவோம். ஓகேங்களா, 8 lakh என்ட்ரு பண்ணிட்டு அந்த ரிமைனிங் அமௌண்ட் நமக்கு என்னது? கேபிட்டல். ஓகே, அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் உங்களுடைய கேபிட்டல். ஓகே, அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிடுங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க அந்த ஆன்சரை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. தட்ஸ் ஆல். ஓகே, we find out closing capital. So next we are going to find out profit or loss. Okay, for that you just write a statement of profit or loss for the year 31st March 19. Okay, already we know the profit or loss format, no? So you just write that format. Closing capital plus drawings minus additional capital minus opening capital. Next your profit or loss. Okay, for that you just write a closing capital during the year. So already the amount find out, no? So you just enter that amount 4,20,000. Next you should add drawings. You know sum they given. What's amount? 30,000. You just try the 30,000. You just add this amount. It comes 4,50,000. Next you just less the additional capital. That's also given in your sum. So just less the amount. Minus additional capital 40,000. Which comes 4,10,000. This 4,10,000 is your adjusted closing capital. You should mention this. Adjusted closing capital is 4,10,000. Next you just less opening capital. That's also given you in sum. So you just enter the amount and less opening capital 1,20,000. What's the amount? 2,90,000. Okay, this is your profit because the capital amount is increased.
Okay, see, the opening capital is 1,20,000. Your adjusted closing capital is 4,10,000. That means the capital is increased. So this is your profit. Okay, you should mention profit during the year 2,90,000. Okay, ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சா? ஓகேங்களா, நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், 4,20,000 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எப்பயும் போல் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க, காலம் மேக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அஸ் யூஸ்வல் நம்ம அந்த ஃபார்மேட் அப்படியே எழுதிடுங்க. க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நெக்ஸ்ட் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேயா, இப்போ க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 4,20,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எதை ஆட் பண்ண போகிறோம், ட்ராயிங்ஸ் எடுப்புகளை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டா எடுப்புகள் நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ணி காமிச்சிடுங்க. எவ்வளோ, 4,50,000. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னல் கேபிட்டல் கூடுதல் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணும், லெஸ் பண்ணி காட்டணும். கூடுதல் முதலும் உங்கள் சம்மிலே கொடுத்துருக்காங்க, 40,000 கொடுத்துருக்காங்க. அதை லெஸ் பண்ணி காட்டுங்க. உங்களுடைய ஆன்சர் எவ்வளவு, 4,10,000. இதான் உங்களுடைய சரி கட்டப்பட்ட இறுதி முதல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் தொடக்க முதல்ல நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிட்டா உங்களுடைய ஆன்சர் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஆர் லாஸான்னு தெரிஞ்சிடும். நான் என்னுடைய தொடக்க முதல் வந்து என்னுடைய இறுதி முதலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னது, ப்ராஃபிட். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்படி தான் உங்களுடைய சம்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போது இன்றைக்கி பார்த்து இந்த 6th சம்ஸும் 7th சம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை சரி பண்ணிடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.